ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் தீயல்லாம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுவும் கேரளா ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 20-25 வெண்டைக்காய் எடுத்துகிட்டு நல்லா பிஞ்சு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக சரித்து கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, பட் ஆனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். வந்து மண் சட்டியில் வந்துட்டு ஒரு முறி தேங்காய் இல்லையா, ஒரு முறி தேங்காய் வந்துட்டு நான் வந்துட்டு அதை திருவி எடுத்து நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மிக்ஸியில் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து திருவி எடுத்து வறுத்துட்ருக்கேன். நல்லா வந்துட்டு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணும்போது உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெண்டைக்காய் வந்துட்டு அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே மேலே மிதந்துருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா க்ளீன் ஆயிரும். அப்புறம் வந்து நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம அந்த தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலராக வரணும். அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி வறுத்து அரைச்ச குழம்பு அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ திருவி போட்டனால ஒன்று வந்து நல்லா வறுபட்டுருக்கும், ஒன்று வந்து வறுபட்டுருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்சியில் அரைச்சி தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி வறுத்தீங்கன்னா கூட நல்லா ஈவனாக ஒன் போல் வெந்துடும். அது வந்து வறுபட்டுரும். திருவி போட்டனால ஒன்று வறுபட்டு ஒன்று வறுபடாத மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அதில் வந்துட்டு சும்மா ஒரு 3 சின்ன வெங்காயம் தோல் உரித்து கட் பண்ணி போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா நம்மளோட தேங்காய் வந்து நல்லாவே வறுத்துடுச்சு. இந்த வறுக்கிற அந்த டைம் வந்து ரொம்ப தேங்காய் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் வறுக்காமல் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு ஹோம்மேட் மல்லிப்பொடி தான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வீட்டில் அரைச்சி செஞ்ச மல்லிப்பொடி. அப்புறம் வந்துட்டு நான் காரத்துக்கு வந்து 1 ஸ்பூன் வத்தல் தூள், கொஞ்சம் வந்து வெந்தயம் ஆட் பண்ணி, வெந்தயம் வந்து நிறைய சேர்க்காதீங்க, அப்புறம் வந்து குழம்பு கசக்க ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா ஆல்ரெடி மல்லிப்பொடியில் வந்து நம்ம வந்துட்டு ஹோம்மேடில் பண்ணும்போது அதில் வந்துட்டு வெந்தயம் சேர்த்துருக்கோம். அதனால் வந்துட்டு கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்து நல்லா எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா வந்து உங்கள் மசாலா எல்லாமே புகைய ஆரம்பிச்சிடும், கரிஞ்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, இல்லை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட பண்ணலாம். ஏன்னா மண் சட்டி அப்படின்னா நமக்கு சூடு அதில் இருக்கும் இல்லையா, அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு இப்போ மாற்றி அதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் வச்சிங்க அப்படின்னா அது வந்து கரிஞ்சிடும். ஏன்னா மண் பாத்திரம் அதில் ஹீட் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வேறு பாத்திரத்தை மாற்றி இதை ஆற வச்சிடலாம். இந்த ஆரட்டி இப்போ வந்துட்டு நம்ம வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு அதே பாத்திரத்தில் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 1-2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்துட்டு எண்ணெயில் இந்த வெண்டைக்காய் வந்து வதக்க போகிறோம். பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து வெண்டைக்காய் வதக்கி இந்த குழம்பு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து குக்கிங் எல்லாம் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணால் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் இஷ்டப்பட்டீங்கன்னா தேங்காய் எண்ணெய் மேக்ஸிமம் கேரளா வந்து தேங்காய் எண்ணெய் தான் செய்வாங்க. அப்புறம் வந்துட்டு நான் 10-20 இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது 2 கீரி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட சேர்த்து அந்த வெண்டைக்காய் கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த வெண்டைக்காய் வந்து வலுவழுப்பு எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்ததுனால வந்துட்டு இந்த வலுவழுப்பு எதுவுமே இருக்காது. அதனால் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வறுத்து வச்சோம் இல்லையா தேங்காய், அது எல்லாமே ஆறிட்டு நம்ம இப்போ வந்துட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து தண்ணி கூட ஊற்றி அரைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அரைச்சிடணும். இடைக்கு வந்து இந்த வெண்டைக்காய் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்துட்டு அடி பிடிச்சிடும், அந்த வெண்டைக்காய் வந்து ஒட்டிக்கிடும். அதனால் லைட்டாக இடைக்கடி கிண்டி விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கியிருந்தால் போதும். ரொம்ப இது வந்து கலர் மாறணும் அப்படின்னு இல்லை, வதக்கி விட்டாலே போதும். அந்த வலுவழுப்பு தன்மை மாறி நமக்கு வதக்கி கிடைச்சாலே போதும். பார்த்திங்கன்னா நல்லாவே வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சோம்ல அந்த பொடி அதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து புளி கரைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே போனால் வந்து தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியாக வைக்கணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கிரேவி பதத்தில் தான் வைக்க போகிறேன், அதான் சூப்பராக இருக்கும்.
அதனால் தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கம்மியாக தான் இருக்கும், 2 ஸ்பூன் கம்மியாக தான் இருக்கும் உப்பு வந்துட்டு. இப்போ வந்து குழம்பு நல்லா நொடபடி வரும்போது நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடுறேன். ஏன்னா மண் பாத்திரம் அப்படின்னா அதில் ஹீட் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், குழம்பு வந்து பொங்கி சிந்தும். அதனால் வந்து மூடி வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், சைடெலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வெண்டைக்காய் ஆல்ரெடி வதக்கி போட்டனால நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து நமக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் வற்றணும், அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி கொஞ்சம் வற்றுறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தாளித்து ஊற்றணும். இனிமேல் மூடி வச்சுட்டு நல்லா குழம்பு கொதிக்க விட்டுருங்க, அப்போ சீக்கிரம் நல்லா ஊற்றும். இப்போ தாளிப்பு கொஞ்சம் வந்து குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல, வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ணல, கடுகு. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருந்தேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எல்லாமே நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ நம்ம வந்து தாளிப்பு வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சமாக இதில் வந்து நான் கருப்பட்டி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து லைட்டாக ஒரு சின்ன ஒரு துண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதை வந்து இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். அது போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட வெண்டைக்காய் தீயல் ரெடி ஆகிட்டு. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.